ஹலோ கைஸ், தமிழக அரசு வந்து பார்த்தா வெளியிட்டு இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட்டுங்க, டிசிபியு நம்ம வந்து பார்த்தோன்னா சொல்லுவோம். அந்த துறை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டுக்குதுங்க. ஸோ அந்த துறையில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வந்திருக்குதுங்க. அந்த வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் அடிப்படையில் உங்களுக்கு எடுக்கிறாங்க. ஸோ சம்பளமாக உங்களுக்கு 27,000 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 42 வயசுக்கு உள்ளே இருக்கணும். அதுக்கு மேலே போனால் நாட் எலிஜிபிள்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அரசு வேலைங்க, நிலையான சேலரிங்க, 27,000 உங்களுக்கு பேசிக்கே கொடுக்குறாங்க. சமூக சேவையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பங்களிப்பு இருக்குன்னு நினச்சிங்களா, இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பான எதிர்காலம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குதுங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா பல நாட்களுக்கு பல மாதத்துக்கு பின்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குதுங்க. அடுத்த அறிவிப்பு எப்போ வரும்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதுங்க. ஸோ அதுக்குள்ளே நாம் அப்ளை பண்ணி இந்த வேலை வாய்ப்பை வாங்கிடணுங்க. இந்த வேலை வந்திருக்கக்கூடிய தகவல் யாருக்குமே தெரியாதுங்க, மேக்ஸிமம் யாருக்கும் தெரியாதுங்க. ஸோ நீங்கள் தெரிஞ்சு உடனடியாக அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்குங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு வந்திருக்குதுங்க. ஸோ உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்ல செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் தாங்க வெளியிட்டிருக்காங்க. என்னன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பாளர்கள் தான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மையத்தில் திட்ட ஒருங்கிணைப்பாளர் நாம் வந்து பார்த்தலாம் சொல்லுவோம். ஸோ அதுதான் ஒரு வேகன்சி உங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்ட ஒருங்கிணைப்பாளருக்கு ஒரே ஒரு வேகன்சி தாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்க, போஸ்ட் கிராஜுவேட் நீங்க படிச்சிருக்கலாம், இளங்கலை படிச்சிருந்தாலும் கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் ஓகேங்க. ஸோ ரெண்டுக்கு என்ன டிஃபரெண்ட் நான் சொல்றேன். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் குவாலிஃபிகேஷன் தாங்க, சேம் சப்ஜெக்ட் தான் கேட்டிருக்காங்க. சோசியல் ஒர்க்கு, சோசியாலஜி, சைல்டு டெவலப்மெண்ட், ஹியூமன் ரைட்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதே தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இளங்கலை கிராஜுவேட்லேயே நீங்கள் படிச்சிருக்கணும். நீங்கள் முதுகலைங்கும் போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்லைங்க. ஆனால் நீங்கள் இளங்கலைங்கும் போது உங்களுக்கு 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஏஜ் பொறுத்த வரைக்கும் 42 வயதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை உங்களுக்கு எது கொடுப்பாங்கன்னா, நீங்கள் ஏதாவது எமர்ஜென்சி ஹெல்ப் லைனில் ஒர்க் பண்ணியிருந்தீங்களா இதுக்கு முன்னாடி, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ சேலரியே உங்களுக்கு 28,000 வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் பூர்த்தி செஞ்சு எங்கே அனுப்புனா, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, அரையன் F006 தரைதளம், எப்ளாக்கு, புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், செங்கல்பட்டு மாவட்டம். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா 6382613173 இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் பூர்த்தி செஞ்சு 30/7/2026 மாலை 5:45 அவங்கள கையில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு மேலே டிலே ஆச்சுன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை நிராகரிச்சிருவாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வச்சு அனுப்பணும். ஸோ வைக்கலன்னா அதுக்கு நிராகரிச்சிடுறாங்க. அப்படி நிராகரித்தா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு அறிவிக்கக்கூடிய அனைத்து வேலைவாய்ப்பு தகவலும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.